My dear students, today CMA Intermediate MCQ Bank Part 2 பார்க்க போகிறோம். Question number 46 இருந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். உங்களுக்கு டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். யாரெல்லாம் டவுட் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 46 என்ன சொல்கிறாங்க? The total cost of the product 10,000. The profit 25% of the selling price. அப்போ ப்ராஃபிட் செல்லிங் ப்ரைஸில் எப்பயுமே 25%னா காஸ்ட்டில் என்ன அப்படின்னா 33 அதாவது 100ல் 33னா என்ன 1/3 அப்படின்னு அர்த்தம். அப்போ காஸ்ட்டில் 1/3. காஸ்ட் எவ்வளோ 10,000. அப்போ இன்ட்டு 1/3 அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 3,333 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். And then next, calculate the cost of sales from the following. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் தான் கேட்குறாங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஒர்க்ஸ் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஒர்க் காஸ்ட் அப்படின்னா என்ன? இந்த டைரக்ட் காஸ்ட், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து அதுலேயே ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த காஸ்ட். ஆனால் கேட்குறது வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்போ இதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நெட் ஒர்க் காஸ்ட்டில் ஏற்கனவே ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஒர்க் ப்ராக்ரஸ் இதெல்லாம் இட் இஸ் இன்க்ளூடட். அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணோம். அப்போ இதை ஆட் பண்ணோம். அதே சமயத்தில் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்டாக் இருந்தால் ஃபினிஷ்டு ஸ்டாக்கு இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். க்ளோசிங் இருந்தால் அதை லெஸ் பண்ணிக்கலாம். இதை மட்டும் செஞ்சால் அது இல்லாமல் செல்லிங் இதையும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நெட்வொர்க் காஸ்ட் 2 lakhs அதை அப்படியே எடுத்துங்க 2 lakhs. அதுக்கப்புறம் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அதை நீங்கள் 1 lakh. அப்போ அதையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 lakh. அப்போ இந்த 3 lakh rupeesல க்ளோசிங் ஓப்பனிங் ஒர்க்கிங் ஓப்பனிங் ஃபினிஷ்டு ஸ்டாக் இல்லை, க்ளோசிங் ஃபினிஷ்டு ஸ்டாக் தான் இருக்குது. அப்போ இதை மட்டும் லெஸ் பண்ணணும். அப்போ க்ளோசிங் ஃபினிஷ்டு ஸ்டாக்கு அல்லது கூட்ஸ் எவ்வளோ 30,000. அப்போ 30,000 பண்ணிங்க அப்படின்னா 2,70,000. இதோடு என்ன பண்ணோம்? செல்லிங் அண்ட் ஓவர் ஹெட்ஸ். அப்போ செல்லிங் ஓவர் ஹெட்ஸை நீங்கள் ஆட் பண்ணோம் 10,000 rupees. இதை ஆட் பண்ணால் இதுதான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அப்போ 2,80,000 இஸ் த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஸோ ஆன்சர் அதாவது ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் இதை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. 48. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர் ஆஸ் த நார்மல் லாஸ்? நார்மல் லாஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். இது பில்ப்ரேஜ், லாஸ் டியூ டு ஆக்சிடென்ட் அண்ட் தென் லாஸ் டியூ டு கேர்லெஸ் ஹேண்ட்லிங் ஆஃப் மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலை என்ன அந்த கன்சர்ன் ஒர்க்கர் இந்த லேபரர் வந்து கேர்லெஸ் ஹேண்ட்லிங் பண்ணுறதுனால வர்றது தான் நார்மல் அப்படிங்கிறது. அப்போ நார்மல் லாஸ் அப்படிங்கிறதுக்கு கரெக்டான எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. அண்ட் தென் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் ஆஃப் த காஸ்ட் என்ன? நார்மலாக மெட்டீரியல் இல்லை எதுவுமே தயார் பண்ண முடியாது. அப்போ மெட்டீரியல் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ்ட் எலமெண்ட் அப்படிங்கிறது தான். அப்போ மெட்டீரியல் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதையும் நோட் பண்ணிங்க. அண்ட் தென் டைரக்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது என்ன? டைரக்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னா டைரக்ட் மெட்டீரியல்னால் என்ன வரும்? ஆக்சுவலாக டைரக்ட் மெட்டீரியலில் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பார்ட் ஆஃப் த பிரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கிடையாது, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் கிடையாது, ஆல் ஆஃப் தீஸ் அதுவும் கிடையாது. அப்போ நன் ஆஃப் தீஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிங்க. அதுதான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்சிடர் அஸ் அ அக்கௌண்டிங் ரெக்கார்ட் அப்படிங்க. இப்போ பின் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க, பில் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லியிருக்காங்க, ஸ்டோர்ஸ் லெட்ஜர் நன் ஆஃப் திஸ். முதல்ல பின் கார்டுன்னு என்ன? பின் கார்டு அப்படின்னா நம்ம ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ப்ரொடெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கார்டு மாதிரி கொடுப்போம். அதாவது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பின் கார்டு இருக்கும் ஒரு பர்டிகுலர் கலரில். அதில் எவ்வளோ இருக்குது, அதாவது ஓப்பனிங் எவ்வளோ இருந்தது, எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, எவ்வளோ நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம், எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ், குவான்டிட்டி வைஸ் மட்டும் சொல்லுவாங்க. இதை பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டு சப்போஸ் ஒரு ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஆர்டருக்கு எவ்வளோ மெட்டீரியல் தேவைப்படுது, அதுக்கு என்ன பில், அதை ரெடி பண்ணுறது. ஸ்டோர்ஸ் லெட்ஜர், இந்த ஸ்டோர்ஸ் லெட்ஜர் தான் காஸ்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறது. இதுதான் அக்கௌண்டிங் ரெக்கார்டுக்கு யூஸ் ஆகும். நல்லா பார்க்கணும். அப்போ அக்கௌண்டிங் ரெக்கார்டுக்கு எது எடுத்துக்குவோம் அப்படின்னா ஸ்டோர்ஸ் லெட்ஜர். தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. டைரக்ட் மெட்டீரியல் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் டைரக்ட் மெட்டீரியல்னால் என்ன? ஆக்சுவலாக டைரக்ட் மெட்டீரியல் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் 1000 டன் வேணும்னா ப்ரொடக்ஷன் 1000 யூனிட் நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்குண்டான மெட்டீரியல் போடணும். 10,000 யூனிட் வேணும்னா அதுக்குண்டான மெட்டீரியல் போடணும். அப்போ டைரக்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது டைரக்ட் காஸ்ட். ஆனால் அதே சமயத்தில் அது அக்கார்டிங் டு தி ப்ரொடக்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி வேரி ஆகும். அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணால் அதிகமாக மெட்டீரியல் போடணும்.
ஸோ டைரக்ட் மெட்டீரியல் கேன் பி கிளாசிஃபைட் as a வேரியபிள் காஸ்ட். தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதையும் நோட் பண்ணிங்க. வேரியபிள் காஸ்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதையும் நோட் பண்ணிங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர், in which of the following methods of pricing cost lag behind the current economic values? current economic valuesல என்ன இல்லை அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ இதில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா, அதாவது நல்லா பாருங்கள், கரண்ட் எக்கனாமிக் ப்ரைஸில் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரைஸ் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடு, இன்ஃப்ளேட்டட் ப்ரைஸ் மெத்தடு, ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ் மெத்தடு, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தட். நார்மலாக இந்த ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் இதை தயார் பண்ணுறதுக்கு இதுதான் காஸ்ட், இதுதான் ப்ரைஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அது என்ன வரும்? த காஸ்ட் லேக் பிஹைண்ட். அதான் இப்போ நம்ம இல்லை, சாரி, இப்போ கொஷின் நம்பர் 53 பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம வேறு வந்துட்டு இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரைஸிங் காஸ்ட் லேக் பிஹைண்ட் த கரண்ட் எக்கனாமிக் வேல்யூ. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிஃபோ மெத்தட், ஃபிஃபோ மெத்தடில் தான், ஐ மீன் ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படிங்கிற மெத்தடில் தான் உங்களுக்கு காஸ்ட் வந்து லேக் பிஹைண்ட் நல்லா பார்க்கணும் கரண்ட் எக்கனாமிக் வேல்யூஸில் இருக்கும். அடுத்த கொஷின் தான் வந்து இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் த இஷ்யூ ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஆர் ப்ரைஸ்ட் ஆஸ் ப்ரீடிட்டர்மைன்ட் டேட். ப்ரீடிட்டர்மைன்ட் ரேட்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தட். அப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெத்தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் 4. அண்ட் தென் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் ஸ்மூத் அவுட் த எஃபெக்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன் மெட்டீரியல் ப்ரைஸஸ் ஃப்ளக்சுவேட் வைட்லி அப்படின்றான். நல்லா பாருங்கள், ஃபிஃபோ மெத்தட் அப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டு. என்ன மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதை தான் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு இஷ்யூ பண்ணுவோம். சிம்பிள் ஆவரேஜ்னால் மொத்தமாக எவ்வளோ ப்ரைஸ் வருதோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிச்சி போடுவோம். லிஃபோனா லாஸ்ட் இன் ப்ரைஸ், கடைசியாக என்ன ப்ரைஸ் வருதோ அதை நம்ம போடுவோம். ஆனால் இங்கே என்ன கேட்குறான், நல்லா கவனிங்க, எந்த மெத்தட் ஸ்மூத் அவுட் த எஃபெக்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வென் மெட்டீரியல் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேட் வைட்லி அப்படின்னா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் தான் கரெக்ட். அப்போ வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் இஸ் அ கரெக்ட் மெத்தட். அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா 56ல் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்சென்டிவ் பிளான் ஆஃப் பேமெண்ட் வேஜஸ் ஆன் டைம் பேசிஸ் ஆர் நாட் கேரண்டீடு. கேரண்டீட் அப்படின்னா நீங்கள் நல்லா பார்க்கணும், ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடில் ஹால்சே பிளான் உங்களுக்கு தெரியும், அதான் நார்மல் வேஜஸ் வரும் ப்ளஸ்ஸு 30% போனஸு. ரோவான் பிளான்னு தெரியும், எவ்வளோ டைம் சேவ்டு, எவ்வளோ டைம் அலவுடு, எவ்வளோ டைம் டேக்கனு, எவ்வளோ ரேட்டு, அந்த தகுந்த போனஸு, அது பிரகாரம் பண்ணுவோம். இங்கே கேட்குறது வேஜஸ் ஆன் டைம் பேசிஸ் ஆர் நாட் கேரண்டீடு. அப்படின்னா என்னென்னா, இந்த டெய்லர்ஸ் டிஃபரன்ஷியல் மெத்தடில் தான் அது வந்து பீஸ் ரேட் மெத்தட். எவ்வளோ பீஸ் நீங்கள் தயார் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த குவான்டிட்டி தயார் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். அந்த ஸ்டாண்டர்டுக்கு கீழே பண்ணிங்கன்னா 83% ஆஃப் த பீஸ் ரேட்டு தான் கொடுப்பான். சப்போஸ் ஸ்டாண்டர்டுக்கு மேலே போச்சுன்னா 120% கொடுப்பான். ஸோ அதில் தான் வந்து கேரண்டி கிடையாது. அதாவது அதுதான் சொல்கிறான் டைம் பேசிஸ் ஆர் நாட் கேரண்டி அப்படின்னா, ஏன்னா இது பீஸ் ரேட் சிஸ்டம். அப்போ டெய்லர்ஸ் டிஃபரன்ஷியல் மெத்தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் காஸ்ட் ஆஃப் ஐடில் டைம் அரைசிங் டியூ டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல். இப்போ சில நேரங்கள் என்ன ஆகிடும் உங்களுக்கு தெரியும், லே ஆஃப் வரும், லாக் அவுட் வரும், இந்த மாதிரி வரும். சில நேரங்களில் மெட்டீரியல் கிடைக்காது, அதனால் ப்ரொடெக்ஷன் பண்ணலை. அப்போ அந்த லாஸை நம்ம என்ன பண்ணோம்? It should be charged to the profit and loss account. I mean costing profit and loss account is the correct answer. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஏவே கரெக்டாக இருக்கும், காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 58ல் வென் ஓவர் டைம் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் மீட்டிங் அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் ஓவர் டைம் ப்ரீமியம் சுட் பி. நல்லா பார்க்கணும், ஓவர் டைம்னு என்ன? ஓவர் டைம் ஆர்டர் சில நேரங்களில் 2 நாளுக்குள்ள எங்களுக்கு ஆர்டர் வேணும். அப்போ இப்போ சப்போஸ் சீசன் டைம்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க, சப்போஸ் கல்யாண சீசனாக இருந்தால் பத்திரிக்கை அடிக்கிறது, தீபாவளி சீசனாக இருந்தால் கிராக்கர் சப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. அப்போ அர்ஜென்ட் ஆர்டர்னால் என்ன பண்ணணும்? நீங்கள் ஓவர் டைம் ஒர்க் பண்ணணும். ஓவர் டைம் அப்போ அதுக்கு ஓவர் டைம் கொடுக்குற அந்த எக்ஸ்பென்சஸ் எதில் சார்ஜ் பண்ணுவீங்க? நல்லா பார்க்கணும். ஓவர் டைம் சார்ஜஸ் அப்படிங்கிறது எதில் சார்ஜ் பண்ணணும்? அதாவது சார்ஜ் டு ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ், ஓவர் ஹெட் காஸ்ட், காஸ்டிங் பிஎன்எல் கிடையாது, சார்ஜ் டு ஓவர் ஹெட் காஸ்ட். தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை நீங்கள் ஓவர் ஹெட் சார்ஜஸ் இதை நீங்கள் பாருங்கள். ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 59ல் லேபர் டர்ன் ஓவர் அப்படின்னு என்ன? லேபர் டர்ன் ஓவர்னால் நீங்கள் சேல்ஸ் டர்ன் ஓவர் மாதிரி நினச்சக்கூடாது. லேபர் டர்ன் ஓவர் அப்படின்னா ஒரு கம்பெனியில் லேபர் வர்றது போகிறது இப்படி ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் இருக்குது, அதுதான் லேபர் டர்ன் ஓவர். அதில் உங்களுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. ஃப்ளெக்ஸ் மெத்தட் இருக்குது, ஐ மீன் ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தட் இருக்குது. இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்போ இதில் என்ன சொல்கிறான்? லேபர் டர்ன் ஓவரை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரீப்ளேஸ்ட்
divided by average number of workers. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதுவே கரெக்டு, ஆப்ஷன் ஒன்னே கரெக்டு. இது வந்து என்ன ரீப்ளேஸ்மெண்ட் மெத்தடில் மொத்தம் எவ்வளோ பேர் வெளியே போனால் டிவைடட் பை ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், இது கரெக்டு. அடுத்தது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் லிஃப்ட்டு மேலே இருக்கிறது கரெக்டு, பட் நம்பர் இந்த பிகினிங் ப்ளஸ் நம்பர் அட் த எண்ட் இல்லை. இங்கே வந்து ஆவரேஜ் இருந்திருந்தால் இது கூட கரெக்ட் இல்லை. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஜாயினிங் டிவைடட் பை நம்பர், இதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் ஒன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிங்க, number of workers replaced by average number of workers, that is the correct answer. Option 1 is the correct answer. And then idle time என்ன, ஆஃபீஸ்க்கு வர்றது, அட்டெண்டன்ஸ் போடுறது, வேலை செய்யாமல் இருக்கிறது. அப்போ ஆஃப் த ஒர்க்கு அவ்வளோதான். அப்போ ஐடில் டைம் அப்படின்னா என்ன, டைம் ஸ்பெண்ட் பை ஒர்க்கர்ஸ் இன் ஃபேக்ட்ரி கிடையாது, டைம் ஸ்பெண்ட் பை ஒர்க்கர்ஸ் இன் ஆஃபீஸ் கிடையாது, அவன் வேலை செய்கிறான்னு அர்த்தம். டைம் ஸ்பெண்ட் ஒர்க்கர்ஸ் ஆஃப் தர் ஒர்க் அப்படின்னா என்ன, வந்துட்டான் ஆனால் வேலை செய்யாமல் உட்காந்துருக்கான், அப்படிதான் இந்த தான் ஆஃப் தர் ஒர்க்கர்ஸ். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சரு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர், டைம் ஸ்பெண்ட் பை ஒர்க்கர்ஸ் ஆஃப் தர் ஒர்க். அண்ட் தென் கொஷின் நம்பர் 61. ஓவர் டைம் இஸ், ஓவர் டைம்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆக்சுவல் ஹவர்ஸ் பீங் அதாவது 8 ஹவர்ஸ் டியூட்டி வந்து நார்மல் ஹவர்ஸ். சப்போஸ் அதுக்கு மேலே 2 மணி நேரம் ஒர்க் பண்ணால் அது போனஸ் ஹவர், ஐ மீன் ஒர்க்கிங் ஓவர் டைம் ஹவர்ஸ். ஸோ இங்கே என்ன கேட்குறான், ஆக்சுவல் ஹவர்ஸ் பீயிங் மோர் தேன் நார்மல் ஹவர்ஸ். அப்போ ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணணும். ஒரு கால் நீங்கள் 8 மணி வரைக்கும் 9 மணிக்கு ஒர்க் பண்ணால் அது பேர் ஓவர் டைம். அப்போ இதுவே கரெக்டாக இருக்குது. அடுத்ததையும் பார்த்துடலாம். ஆக்சுவல் ஹவர்ஸ் பீயிங் மோர் தேன் த ஸ்டாண்டர்ட் டைம் கிடையாது. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் பீயிங் மோர் தேன் ஆக்சுவல் ஹவர்ஸ், இதுவும் சம்மந்தம் இல்லை. ஆக்சுவல் ஹவர்ஸ் பீயிங் லெஸ் தேன் த ஸ்டாண்டர்ட் இல்லை, அது சில நேரங்களில் லெஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் இங்கே கேட்டிருக்கிறது ஓவர் டைமு. அப்போ ஓவர் டைம் அப்படின்னா நல்லா பாருங்கள், கொஷின் நம்பர் 61 ஆக்சுவல் ஹவர்ஸ் பீயிங் மோர் தேன் நார்மல் ஹவர்ஸ், தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 1 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் லேபர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் மெஷர்ட் பை, லேபர் ப்ரொடக்டிவிட்டி என்ன, உற்பத்தி திறன். ஒவ்வொருத்தர் இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ஒருத்தர் 10 ப்ராடக்ட் எடுப்பான் ஒரு நாளைக்கு, இன்னொருத்தர் வந்து 2 ப்ராடக்ட் தான் எடுப்பான், ஏன்னா அவன் லேசினஸ். அப்போ லேபர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், லேபர் ப்ரொடக்டிவிட்டி இஸ் மெஷரிங் பை அப்படின்னா என்னென்ன சொல்லலாம், டோட்டல் அவுட்புட் வித் டோட்டல் மேன் ஹவர்ஸ். அப்போ எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறான், எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணுறான், எவ்வளோ அவுட்புட்டு, அப்போ ப்ரொடக்டிவிட்டி இதையும் சார்ந்துருக்கு. ஓகே, ஆடட் வேல்யூ ஃபார் த ப்ராடக்ட் வித் டோட்டல் வேஜ் காஸ்ட், இதுவும் வந்து உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி சம்மந்தப்பட்டது தான். ஆக்சுவல் டைம் அண்ட் ஸ்டாண்டர்ட் டைம், நம்ம ஆக்சுவலாக நம்ம ஸ்டாண்டர்ட் டைம் இவ்வளோ கொடுத்துருப்போம், ஆக்சுவலாக ஒர்க் பண்ணது கம்மி பண்ணியிருப்போம், அப்போ அவனுக்கு போனஸ் ரிசீவ் பண்ணியிருப்பான், அப்போ அதுவும் கரெக்டு. அப்போ லேபர் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நோட் பண்ணிங்க, ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் இஃப் த டைம் சேவ்ட் இஸ் லெஸ் தேன் 50% ஆஃப் த ஸ்டாண்டர்ட் டைம், அப்போ நீங்கள் என்ன வரும் நல்லா பாருங்கள். 60% அப்படின்னா நல்லா அது இது ஈக்குவல் வேஜஸ் அண்டர் த 2 பிளான்ஸ் வராது. அது ஆக்சுவலாக 50% நம்ம வேறு ஒரு இதில் பார்த்தோம், ரோவனுக்கும் ஆல்சேவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 50% இருக்கும்போது ஈக்குவலாக வரும். இங்கே என்ன சொல்கிறான், லெஸ் தேன் 50% ஆஃப் ஸ்டாண்டர்ட் டைம், இது கிடையாது. மோர் வேஜஸ் டு ஒர்க்கர்ஸ் அண்டர் ஆல்சேவ் பிளான் தேன் ரோவன் பிளான், இதுவும் கிடையாது. மோர் வேஜஸ் டு ஒர்க்கர்ஸ் அண்டர் ரோவன் பிளான் அண்டர் ஆல்சேவ் பிளான், இதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா நல்லா பாருங்கள், போனஸ் நம்ம எப்படி கொடுக்குறோம், இப்போ ஹால்சே பிளானில் நம்ம கொடுக்குறது என்னென்னா நார்மல் வேஜஸ் ப்ளஸ் 30% போனஸ் அந்த மாதிரி கொடுப்போம் ஏதோ ஒன்று. ரோவனில் என்ன பண்ணேன்னா எவ்வளோ டைம் சேவ் பண்ணியிருக்கான், அதே எவ்வளோ டைம் சேவ் பண்ணியிருக்கான், டைம் சேவ் பண்ணதில் அப்போ டைம் அலௌடு எவ்வளோ, டைம் சேவ்டு எவ்வளோ, டைம் டேக்கன் எவ்வளோ, ரேட் பர் எவ்வளோ, அப்படி நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு ஹால்சேவ் பிளானை விட ரோவான் பிளான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மோர் வேஜஸ் டு ஒர்க்கர்ஸ் அண்டர் ரோவான் பிளான் தேன் ஆன்சர் பிளான், தட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஸோ 63 ஆப்ஷன் 3. அண்ட் தென் கொஷின் நம்பர் 64. Under Taylor's differential rate system, if a worker fails to complete the task with the standard time, he is paid. அப்போ என்ன பண்ணோம், ஆக்சுவலாக டிஃபரன்ஷியல் பேஜ் ரேட்னா என்ன, அவன் இவ்வளோ பீஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். அப்போ ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கு கீழே போச்சு அப்படின்னா 83%, ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கு மேலே போச்சுன்னா 120%. இங்கே என்ன சொல்கிறான், இஃப் த ஒர்க்கர் ஃபெயில்ஸ் டு கம்ப்ளீட், அப்போ ஸ்டாண்டர்ட் அவன் பண்ணலை, அப்போ என்ன வரும் 83% இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதை நோட் பண்ணிக்கங்க. கொஷின் நம்பர் 65 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ளூட்ஸ் இம்ப்யூட்டர் காஸ்ட். ஆக்சுவலாக டைரக்ட் காஸ்ட் ஷெல்லு, ஷெல் நாட்டு, ஷெல் பி, நத்திங் அப்படிமா. ஆக்சுவலாக செல் நாட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஏன்னா டைரக்ட் காஸ்ட் வந்து செல் நாட் இன்க்ளூட் இம்ப்யூட்டர் காஸ்ட். அப்போ
கொஷன் ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. இங்கே வந்து செல் நாட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது. கொஷின் நம்பர் 66. The direct expenses that does not meet the test of materiality can be dash part of overhead. என்ன சொல்கிறான் பாருங்க. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து இப்போ மெட்டீரியாலிட்டி டெஸ்ட்டை வந்து மீட் பண்ணல அப்படின்னா இட் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் பார்ட் ஆஃப் தி ஓவர்ஹெட். ட்ரீட்டட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சரு. அப்போ ட்ரீட்டட் அப்படிங்கிறது நல்லா பார்த்துங்க. அப்போ என்ன ஆகிடும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்ன கருதுவோம், நம்ம ஓவர்ஹெட் மாதிரி ட்ரீட் பண்ணுவோம். அதுதான். அடுத்தது கொஷின் நம்பர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டைரக்ட் எக்ஸ்பென்சஸில், அதாவது ரெண்ட்டுங்கிறது இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். போனஸ் டு எம்ப்ளாயி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நன் ஆஃப் தீஸை விட்டுருங்க. ராயல்ட்டி சார்ஜ் ஆன் ப்ரொடக்ஷன், அப்போ இது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அப்போ ராயல்ட்டி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சரு, அதை நோட் பண்ணிங்க. இந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஹோல் டைம் ஆஃப் காஸ்ட் சென்டர் ஆஃப் காஸ்ட் யூனிட் இஸ் கால்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக காஸ்ட் சென்டர் ஹோல் ஐட்டம்ஸ் ஆஃப் காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் காஸ்ட் யூனிட் இஸ் கால்டு அப்படின்னா காஸ்ட் அலோகேஷன். இதில் சிம்பிளாக உங்களுக்கு புரியும். காஸ்ட் அலோகேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது த டைரக்டர் ரெமுனரேஷன். டைரக்டர் ரெமுனரேஷன் என்ன? டைரக்டர் யார்? மேனேஜ்மெண்ட் பீப்புள்ஸ். அவங்களுக்கு என்ன சொல்கிறோம்? அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. அப்போ எக்ஸ்பென்சஸ் என்ன வரும்? அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட் கரெக்டு, செல்லிங் கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை காப்பி பண்ணிங்க. அடுத்தது சார்ஜிங் டு எ காஸ்ட் சென்டர் தோஸ் ஓவர் ஹெட்ஸ் தட் ரிசல்ட் சோலி ஃபார் த எக்ஸிஸ்டிங் த காஸ்ட் சென்டர் இஸ் நோன் அஸ். இதையும் நம்ம என்ன சொல்லலாம், அதாவது காஸ்ட் சென்டருக்கு சார்ஜ் பண்ணுறோம் எந்தெந்த ஓவர் ஹெட்ஸு தட் ரிசல்ட்ஸ் இன் சோலி ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ சோலி ஃபார் த எக்ஸிஸ்டன்ஸுக்கு காஸ்ட் சென்டர் கொடுக்கறதுக்கு பேர் என்ன? காஸ்ட் அலோகேஷன். தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 71. அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன? அப்சார்ப்ஷன்னா நமக்கு நல்லா தெரியும். அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னென்னா சார்ஜிங் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் டு காஸ்ட் சென்டர் கிடையாது, சார்ஜிங் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ் டு காஸ்ட் யூனிட்ஸ். அதுதான் கரெக்டான ஆன்சரு. ஸோ பி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. சார்ஜிங் ஆஃப் overheads to cost units, that is the correct answer. And then amount, when the amount of under or over absorption is significant, it should be disposed of. இப்போ நல்லா பார்க்கணும், சில நேரங்களில் அப்சார்ப்ஷன் ஓவராகவும் இருக்கும், அண்டராகவும் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அது நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம். எந்த ரேட்டில் டிஸ்போஸ் பண்ணுவோம்? சப்ளிமெண்ட்ரி ரேட்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபரிங் டு காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிடையாது. The use of supplementary rate is the correct answer. அப்போ அதை நோட் பண்ணிங்க. use of supplementary answer is the correct answer. And then selling and distribution overheads are absorbed. என்ன selling and distribution absorb rate நல்லா பார்க்கணும். selling and absorbல நல்லா பாருங்கள். 73ல் உங்களுக்கு தெரியும் செல்லிங்கிறது சேல்ஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸ்ஸு. அதை எப்படி நம்ம அப்சார்ப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி அப்சார்ப் பண்ணுவோம்? ரேட் பர் யூனிட்டா, பர்சன்டேஜ் ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட்டா, பர்சன்டேஜ் ஆன் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் யூனிட்டா, மூணுமே அப்ளிகபிள் ஆகும். அப்போ ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. ஆல் ஆஃப் த எபோ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் 74ல் ப்ரைமரி பேக்கிங் காஸ்ட் இஸ். ப்ரைமரி பேக்கிங் காஸ்ட் அப்படின்னா என்ன? 74ல் நீங்கள் பார்க்கணும். ப்ரைமரி பேக்கிங்னு என்ன? ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம பேக் பண்ணுறோம். அது என்ன ஆகிடும்? ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்டில் தான் வரும். அப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் தான் வரும். ஸோ இதில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி பேக்கிங் காஸ்ட் இஸ் எ பார்ட் ஆஃப் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் கிடையாது, டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் கிடையாது, செல்லிங் ஓவர் ஹெட் கிடையாது. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதுதான் வந்து உங்களுக்கு வரும், ப்ரொடக்ஷன் காஸ்ட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 75. நார்மல் கெப்பாசிட்டி ஆஃப் த பிளான்ட் ரெஃபர்ஸ் டு த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி. நல்லா இந்த இதை பாருங்கள். நார்மல் கெப்பாசிட்டியாக ஒரு பிளான்ட்டினுடைய கெப்பாசிட்டி என்னென்னா, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு இருக்கும், யூட்டிலைஸ்டு கெப்பாசிட்டின்னு இருக்கும், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, மினிமம் கெப்பாசிட்டி, நார்மல் கெப்பாசிட்டி. அதாவது எவ்வளோ தான் மார்க்கெட் ரெண்டு இருந்தாலும் மினிமம் நார்மலாக எவ்வளோ தயார் பண்ணுவோம், அதுதான் பிளான்ட்டோட இது நார்மல் கெப்பாசிட்டி. அதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, அது மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு சொல்லக்கூடாது. அப்போ இது கிடையாது. மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அண்ட் ஆக்சுவல் கெப்பாசிட்டின்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி ஆக்சுவலாக இந்த கம்பெனியில் நம்ம யூஸ்ஃபுல்லாக எவ்வளோ தினம் 50 டன் தயார் பண்ணுறோம், தான் நார்மல் கெப்பாசிட்டி. இல்லை 100 டன் ரெகுலராக என்ன பண்ணுறோமோ அதுதான். ஸோ ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி அண்ட் எஸ்டிமேட்டட் ஐடியல் கெப்பாசிட்டி ஆஸ் ரிவீல்டு பை லாங் டேர்ம் சேல்ஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது. அப்போ 75ல்
என்ன தேர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிங்க. ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி எஸ்டிமேட்டட் லைஃப் கெப்பாசிட்டி as revealed by, அதுதான் கரெக்டான ஆன்சரு. நோட் பண்ணிங்க. when the amount of overhead absorbed is less than the amount of overhead incurred, அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? அதாவது அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஆக்சுவலாக 76ல் அண்டர் அப்சார்ப் when amount of overhead less than amount of over, அதாவது ஓவர்ஹெட் அப்சார்ப் பண்ணது கம்மி, ஆக்சுவல் ஓவர்ஹெட்டு ஜாஸ்தி. அப்போ என்ன அண்டர் அப்சார்ப்ஷன் கம்மியாக பண்ணியிருக்கோம். அப்போ ஏ தான் கரெக்டான ஆன்சரு. முதல்ல கொடுத்துருக்கு அண்டர் அப்சார்ப்ஷன் இஸ் எ கரெக்ட் ஆன்சரு. நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது டேஷ் இஸ் எ சயின்டிஃபிக் அண்ட் அக்யூரேட் மெத்தட் ஆஃப் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் அப்படின்றான். நார்மலாக ஒரு மெத்தட் இருக்குது, மிஷின் அவர் ரேட்டு. அந்த மிஷின் அவர் ரேட் தான் ஒரு மிஷின் எவ்வளோ ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது தான். அதுதான் வந்து ஆக்சுவலாக சயின்டிஃபிக் அண்ட் அக்யூரேட் மெத்தட் ஆஃப் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது. அது கொடுத்துருக்கானா பார்ப்போம். பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரைம் காஸ்ட் மெத்தட் இல்லை, மிஷின் அவர் ரேட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிங்க. அண்ட் தென் விச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் எ மெட்டீரியல் கண்ட்ரோல் டெக்னிக். மெட்டீரியல் கண்ட்ரோல் டெக்னிக்னா என்ன? மெட்டீரியல் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம்? ஏபிசி அனலைசிஸ். அந்த ப்ராடக்ட்டை ஏ பார்ட்டு பி பார்ட்டு சி பார்ட், ஏ ப்ராடக்ட் பி ப்ராடக்ட் சி ப்ராடக்ட்னு பண்ணுவோம். எது வேல்யூ? சில நேரங்கள் ஏன்னா என்ன இருக்கும்? குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும். பின்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். சினா குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், என்ன வேல்யூ கம்மியாக இருக்கும். அப்போ இது அது சரி, அது வந்து ஏபிசி அனலைசிஸ். அதே மாதிரி ஃபிக்ஸேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லெவல்ஸ், மெயின்டைனிங் ஸ்டோர்ஸ் லெட்ஜர், கண்ட்ரோல் ஓவர் ஸ்லோஸ் மூவிங் ஐட்டம். இது நல்லா பார்க்கணும். மெட்டீரியல் கண்ட்ரோல் டெக்னிக் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இது வந்து உங்களுக்கு ஏபிசி அனலைசிஸும் மெட்டீரியல் கண்ட்ரோல் டெக்னிக் தான். ஃபிக்ஸேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் லெவலும் மெட்டீரியல் கண்ட்ரோல் டெக்னிக் தான். மெயின்டைனிங் ஸ்டோர்ஸ் லெஜர், ஸ்டோர்ஸ் லெஜர் மெயின்டைன் பண்ணுறது காஸ்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டு, இவங்க கிடையாது. மெட்டீரியல் கண்ட்ரோல் டெக்னிக் கிடையாது. கண்ட்ரோல் ஓவர் ஸ்லோ மூவிங் ஐட்டம் அது வந்து மெட்டீரியல் கண்ட்ரோல் டெக்னிக். அப்போ இது 3 கரெக்டு, இது மட்டும்தான். அப்போ அவன் என்ன கேட்குறான்? விச் இஸ் நாட் அப்படின்னு கேட்குறான். விச் இஸ் நாட் அப்படின்னா மெயின்டைனிங் ஸ்டோர்ஸ் லெஜர் இஸ் அ கரெக்ட் ஆன்சரு. அப்போ நோட் பண்ணிக்க, மெயின்டைனிங் ஸ்டோர்ஸ் லெஜர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 79. Out of the following, what is not the work of purchase department? பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவான்? முதல்ல பர்ச்சேஸ் ரிக்வசிஷன் வாங்குவான், அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் மெட்டீரியல் கிடைக்குது, எங்கெங்கே அவைலபிலிட்டி இருக்குதுன்னு பார்ப்பான், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் ஆர்டர் பண்ணணும். இதெல்லாம் அவங்க வேலை. அப்போ பர்ச்சேசிங் ரிக்வசிஷன் பண்ணுறது பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வேலை. கரெக்டு. இங்கே கேட்குறது நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன? நாட் த பர்ச்சேஸ் ஆர்டர் டிபார்ட்மெண்ட். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு எது இல்லைன்னு கேட்குறான். ரிசீவிங் பர்ச்சேஸ் ரிக்வசிஷன் அதை அவனுடைய ஒர்க்கு தான். எக்ஸ்ப்ளோரிங் த சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படி அவனுடைய ஒர்க்கு தான். ப்ரிப்பரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர் அதுவும் அவனுடைய ஒர்க்கு தான். அக்கௌண்டிங் ஃபார் மெட்டீரியல் ரிசீவ்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஜிஆர்என், குட்ஸ் ரிசீவ் நோட் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம், அது வேறு. அக்கௌண்டிங் பண்ணுறது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலை, அது வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வேலை இல்லை. அப்போ பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் வேலை எது இல்லை? அக்கௌண்டிங் ஃபார் மெட்டீரியல் ரிசீவ்டு. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. ஸோ திஸ் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பின் கார்டு அப்படின்னு. பின் கார்டுனா நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் ஓப்பனிங் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ உள்ளே வந்திருக்கு, இன்வெர்ட் எவ்வளோ வந்திருக்கு, ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம், மீதி எவ்வளோ க்ளோசிங் இருக்குது. இது வந்து குவான்டிட்டி டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதனுடைய வேல்யூ இருக்காது. வேல்யூ இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டோர்ஸ் லெட்ஜர், வேல்யூ இல்லைன்னா அதுக்கு பேர் பின் கார்டு. இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். கொஷின் நம்பர் 80ல் குவான்டிட்டி ஆஸ் வெல் எஸ் வேல்யூ கிடையாது. ஆஸ் வெல் எஸ் வேல்யூனா அது ஸ்டோர்ஸ் லெட்ஜர். இங்கே வெறும் குவான்டிட்டி மட்டும்தான் இருக்கும், அதனால் அது இல்லை. குவான்டிட்டி ரெக்கார்ட் ஆஃப் மெட்டீரியல் ரிசீவ்ட் இஷ்யூட் பேலன்ஸ், இது கரெக்டு. அப்போ குவான்டிட்டி எத்தனை மெட்டீரியல் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவர்னால் எத்தனை ஸ்க்ரூ ட்ரைவர் ஏற்கனவே இருக்குது, எவ்வளோ ரிசீவ் பண்ணோம், எவ்வளோ இஷ்யூ பண்ணோம், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது. அப்போ அது அப்போ 80ல் ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிங்க. ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் ஸ்டோர்ஸ் லெட்ஜர், இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன சொன்னேன். பின் கார்டு அப்படின்னா குவான்டிட்டி மட்டும், ஸ்டோர்ஸ் அது லெட்ஜர் அப்படின்னா அது வேல்யூ மட்டும். அப்போ நீங்கள் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 81ல் ஸ்டோர்ஸ் லெட்ஜர்னா குவான்டிட்டி ஆஸ் வெல் எஸ் வேல்யூ. அப்போ நீங்கள் அதில் நல்லா பார்க்கலாம், குவான்டிட்டியும் இருக்குது, வேல்யூ இருக்குது, ரெக்கார்ட் ஆஃப் மெட்டீரியல் ரிசீவ்டும் இருக்குது, இஷ்யூடும் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை நோட் பண்ணிக்கங்க. 82ல் ரீஆர்டர் லெவல் இஸ் கால்குலேட்டட் பை ரீஆர்டர் லெவல். ரீஆர்டர் லெவல் அப்படின்னா என்ன? அதாவது ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன? மேக்ஸிமம் யூசேஜ் இந்த மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் அப்படின்னு. அதாவது இங்கே அதுதான் சொல்கிறான் ஃபஸ்ட் இதுலேயே, மேக்ஸிமம் கன்சம்ஷன் எண்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென்
83ல economic order quantity is the quantity at which the cost of holding and carrying, இது வில்சன் ஃபார்முலான்னு ஒன்று சொல்லுவோம். எப்பயுமே என்ன சொல்லியிருப்போம், காஸ்ட் ஆஃப் ஹோல்டிங் இதில் ஆர்டரிங் காஸ்ட்டும் அந்த கேரிங் காஸ்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது இருக்கட்டும். ஆனால் இங்கே என்ன கேட்குறா, என்ன குவான்டிட்டி விச் த காஸ்ட் ஆஃப் the quantity at which the cost of holding and carrying amount inventory is அப்படின்னு என்ன இருக்கும், மினிமம் அண்ட் ஈக்குவல். அது த கரெக்ட் ஆன்சரு. அப்போ 83ல் நீங்கள் பாருங்கள், மினிமம் அண்ட் ஈக்குவல் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் ஏபிசி அனாலிசிஸ் இஸ் அன் இன்வென்ட்ரி கண்ட்ரோல் டெக்னிக். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்வென்ட்ரி கண்ட்ரோல் டெக்னிக்னு பார்த்தோம். இதில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், மெட்டீரியலை ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரின்னு பார்ப்போம். ஏ கேட்டகரிங்கிறது என்ன இருக்கும், குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், ஹையஸ்ட் வேல்யூ இருக்கும், நல்லா பார்க்கணும். பி குவான்டிட்டி அப்படிங்கிறது குவான்டிட்டியும் வேல்யூயும் இடத்துல ஈக்குவல் மாதிரி இருக்கும். சி குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், வேல்யூ கம்மியாக இருக்கும். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 84ல் என்ன, இன்வென்ட்ரி இஸ் கிளாசிஃபைடு இன்டு ஏபிசி. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பீயிங் த ஹையஸ்ட் குவான்டிட்டி அண்ட் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், லோயஸ்ட் வேல்யூன்றான். அப்படி கிடையாது. ஏபிசி இஸ் எ கேட்டகரி வித் ஏ பீயிங் த லோயஸ்ட் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும், ஹையஸ்ட் வேல்யூ இருக்கும். இதுதான் முக்கியம். அப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதனால் இது என்ன ஆன்சரு, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஷின் நம்பர், விச் ஒன் அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் இன்வென்ட்ரி வேல்யூவேஷன் மெத்தட். நல்லா பார்க்கணும். ஃபிஃபோங்கிறது என்ன, ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், இன்வென்ட்ரி மெத்தட். லிஃபோங்கிறது லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், இன்வென்ட்ரி மெத்தட். வெயிட்டட் ஆவரேஜிங் அப்படிங்கிறது இன்வென்ட்ரி மெத்தட். இஓக்யூ அப்படிங்கிறது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணால் கரெக்டு. இப்போ அது வந்து தான் இன்வென்ட்ரி வேல்யூஷன் மெத்தட் கிடையாது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரு. அப்போ ஏன்னா கொஷின் வந்து விச் இஸ் நாட் அன் இன்வென்ட்ரி. அப்போ இது மூணு வந்து இன்வென்ட்ரி மெத்தட், இது இன்வென்ட்ரி மெத்தட் கிடையாது, இது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ தட் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இன் கேஸ் ஆஃப் ரைசிங் ப்ரைஸ், இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சுன்னா ஆக்சுவலாக என்ன இருக்கும், ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக். இப்போ நம்ம இன்ஃப்ளேஷன் அதிகமானா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கும் அதிகமாக இருக்கும். க்ளோசிங் ஸ்டாக்கும் அதிகமாக இருந்தால் அப்போ என்ன பண்ணணும், இப்போ 87ல் என்ன சொல்கிறான் பாருங்கள், ப்ரொவைட் லோயஸ்ட் வேல்யூ. இது இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், 86 பார்க்கணும். இன் கேஸ் ஆஃப் ரைசிங் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் ஃபிஃபோ மெத்தட் வில் அப்படின்னு சொல்கிறான். ஃபிஃபோ மெத்தடில் என்ன பார்க்குங்க, ப்ரொவைட் லோவஸ்ட் வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் ப்ராஃபிட், ப்ரொவைட் ஹையஸ்ட். எப்பயுமே இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரேட் அதிகமாகுது, ப்ரைஸ் ஹையஸ்ட் ப்ரைஸ். ஸோ ஹையஸ்ட்டுங்கிறது தான் கரெக்டு, வேல்யூ ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் ப்ராஃபிட். அப்போ நீங்கள் க்ளோசிங் ஸ்டாக் வேல்யூ அதிகமாகும், ப்ராஃபிட் அதிகமாகும். அப்போ அந்த இதுதான் ஆன்சர் கரெக்டு. அப்போ நீங்கள் ஆப்ஷன் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இதில் கொஷின் நம்பர் 86ல். அடுத்து 87ல் இன்கேஸ் ஆஃப் ரைசிங் ப்ரைஸ், அதுவும் இன்ஃப்ளேஷன் தானா, சரி. லிஃபோ வில் 87ல் என்ன சொல்லியிருக்கான், லிஃபோனா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். லாஸ்ட் இன் ஃபஸ்ட்னு என்ன, அப்போ முதல்ல வாங்கும்போது ரேட்டு எப்பயுமே குறையமாக தான் இருக்கும், இப்போ லேட்டஸ்ட் ப்ரைஸ் தான் ஏறிக்கிட்டே போகும். ஸோ ப்ரொவைட் லோயஸ்ட் வேல்யூ ஆஃப் த க்ளோசிங் ஸ்டாக் அண்ட் ப்ராஃபிட். அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அப்போ அதை நோட் பண்ணிக்கங்க. இதில் ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. இதில் 87ல். 88ல் calculate reorder level from the following: consumption per unit 100 units, 200 units, delivery period 14 to 18 days அப்படின்னு சொல்கிறான். அதை நீங்கள் எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்க, நல்லா பாருங்கள். இங்கே அதாவது அதில் இது வந்து சம் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் இதில் எக்கனாமிக் ஆர்டர் கால்குலேட் ரீஆர்டர் லெவல் ஃப்ரம் த ஃபாலோயிங் அப்படின்றாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங்கில் 88 தானேப்பா, 88 கரெக்ட். 88 வந்து உங்களுக்கு வந்து இது ரீஆர்டர் லெவல். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், மேக்ஸிமம் யூசேஜ் என்னன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் யூசேஜ் அண்ட் மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் தான் ஃபார்முலா. ரீஆர்டர் லெவலுக்கு மேக்ஸிமம் யூசேஜ் என்ன, 100 யூனிட்ஸ்லேருந்து 200 யூனிட்ஸ். அப்போ 200 யூனிட்ஸுங்கிறது மேக்ஸிமம். அப்போ 200 இன்ட்டு மேக்ஸிமம் ரீஆர்டர் பீரியட் என்ன, 28 டேஸ். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, பர் வீக், இந்த வீக்கில் சொல்லியிருக்காங்க. அப்போ 28 டேஸ் அப்படின்னா எத்தனை வீக் வரும், 28 டிவைடட் பை 7 டேஸ் அப்படின்னா 4 வீக். அப்போ 200 இன்ட்டு 4 அப்படின்னா 4 வீக்ஸ் அப்படின்னா அப்போ 800. அப்போ 800 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ரீஆர்டர் லெவல். அப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க ரீஆர்டர் லெவலில். அடுத்தது கொஷின் நம்பர்
89. 89ல் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படியே நீங்கள் ஈஸியாக போடலாம். அதுக்கு என்ன 2 இன்ட்டு ஏஓ டிவைடட் பை சி அப்படின்னு நம்ம பார்ப்போம். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன? அதாவது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னா 2AO டிவைடட் பை சி அண்டர் த ரூட். அவ்வளோதான். ஏன்னா என்ன? ஆனுவல் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஆனுவல் ரெக்குயர்மெண்ட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 24,000 யூனிட்ஸ். 2ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ 2 இன்ட்டு 24,000 யூனிட்ஸு இன்ட்டு ஆர்டரிங் காஸ்ட் எவ்வளோ? 10 ருபீஸு. 10 டிவைடட் பை என்ன பண்ணோம்? கேரிங் காஸ்ட் எவ்வளோ வருது பாருங்கள். பர்ச்சேஸில் 5% அப்படிங்கிறான். அப்போ பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளோ? 100 ரூபா. அப்போ 100 ரூபாயில் 5% அப்படின்னா 5 ரூபா. அப்போ 5 ருபீஸ் தான். அப்போ கேரிங் காஸ்ட்டு 5. அப்போ கேரிங் காஸ்ட் 5 அப்படின்னா அண்டர் த ரூட் அப்படின்னு போட்டிங்கன்னா அப்போ 2 இன்ட்டு 24,000 இன்ட்டு 10 டிவைடட் பை 5. அப்போ நீங்கள் அதை அப்படியே போட்டு பாருங்கள். அப்போ 2 இன்ட்டு 24,000 இன்ட்டு 10 ஈக்குவல் டு டிவைடட் பை 5. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 96,000 வருது இதனுடைய இது அண்டர் த ரூட்டு. அப்போ அதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா 309.83. அப்போ என்ன வருது? இவ்வளோ தான் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அப்போ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி 309 10 ஆக்கிக்கலாம் 83 இருக்கிறனால. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நோட் பண்ணிக்கங்க. கிளியர்? இப்போ கொஷின் நம்பர் 90 பாருங்கள். இந்த 90ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஜனவரியில் ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபஸ்ட்டு ஜனவரியில் ஓப்பனிங் பேலன்ஸ் 50 யூனிட்ஸ் 4 ரூபா ரேட்டில் இருக்குது. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது FIFO மெத்தடில். அதுக்கப்புறம் 5th ஜனவரிக்கு முன்னே 2nd ஜனவரியில் இஷ்யூ ஒன்று இருக்குது 30 யூனிட்ஸ். அதுக்கப்புறம் ரிசிப்ட் 5th ஜனவரியில் ஒரு ரிசிப்ட் வருது, 12th ஜனவரியில் ஒரு ரிசிப்ட் வருது, 18th ஜனவரியில் மறுபடியும் ஒரு இஷ்யூ இருக்குது. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோன்னு பார்த்து அன்றைக்கி இது ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணோம். இது ஒரு சம் மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை எப்படி போடுறது அப்படிங்கிறது இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். அது கொஞ்சம் வேகமாக போடணும். கொஞ்சம் பாருங்கள். இப்போ நீங்கள் அதுலேயே பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது டேட்டு, இதில் வந்து ஓப்பனிங் எவ்வளோன்னு பாருங்கள். ஓப்பனிங்ஸில் யூனிட்ஸு, ரேட்டு, டோட்டல். அடுத்தது அதே மாதிரி இஷ்யூஸில் ஓப்பனிங் எவ்வளோ, ரேட் எவ்வளோ, டோட்டல். அடுத்தது க்ளோசிங்கில் எவ்வளோ வேல்யூ இருக்குது அப்படின்னா யூனிட்ஸு, ருப்பீஸு, டோட்டல். இது இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு ஜானில் என்ன இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஜானில் உங்களுக்கு ஓப்பனிங் வந்து 50 யூனிட்ஸ் 4 ரூபா ரேட்டு. அப்போ 50 யூனிட்ஸு 4 ரூபா ரேட்டு. அப்போ 200 ரூபா. அதே தான் க்ளோசிங் வரும். அப்போ 50 யூனிட்ஸு 4 ரூபா ரேட்டு 200 ரூபா. அடுத்தது நீங்கள் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 2nd ஜனவரியில். அப்போ 2nd ஜனவரியில் இஷ்யூ பண்ணுறோம். 2nd ஜனவரியில் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறோம்? ரிசிப்ட் கிடையாது. இஷ்யூ பண்ணுறது 30 யூனிட் இஷ்யூ பண்ணுறோம். நல்லா பாருங்கள். 30 யூனிட்ஸ். அப்போ 30 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணுறோம். என்ன ரேட்டுக்கு? 4 ரூபாயில். அப்போ 120க்கு. அப்போ 50ல் 30 போச்சு அப்படின்னா அந்த டேட்டில் எவ்வளோ இருக்கும்? 20 இருக்கும். 4 ரூபா ரேட்டு. அப்போ 80 ருபீஸ். இது பேலன்ஸ். அடுத்தது 5th ஜனவரியில் மறுபடியும் இன்வேர்டு வருது. 5th ஜான்வரியில் இன்வேர்டு எவ்வளோ யூனிட் வருது பாருங்கள். 100 யூனிட்டு 5 ரூபா ரேட்டுக்கு வருது. அப்போ 100 யூனிட்டு 5 ரூபா ரேட்டு. அப்போ 500 ரூபா. அப்போ அந்த டேட்டில் இஷ்யூ கிடையாது. ஆனால் க்ளோசிங் நீங்கள் போடும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா 2 க்ளோசிங். ஆரம்பத்தில் பழைய பேலன்ஸு 20 யூனிட்டு 4 ரூபா ரேட்டு 80 ரூபா இருக்குது. இப்போ வந்தது 100 யூனிட்டு 5 ரூபா ரேட்டு 500 ரூபா இருக்குது. சரி. அடுத்தது 12th ஜனவரியில் மறுபடியும் எவ்வளோ வருது? 200 யூனிட்டு 4 ரூபா 50 பைசா மாதிரி. 4 ரூபா 50 பைசா இன்ட்டு 200 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 ருபீஸு. இதில் இஷ்யூ கிடையாது. அப்போ இதில் என்ன இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் எழுதணும். அப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதிங்க. அப்போ 20 யூனிட்டு 4 ரூபா ரேட்டு 80 ரூபா, 100 யூனிட்டு 5 ரூபா ரேட்டு 500 ரூபா. அப்போ இந்த டேட்டில் க்ளோசிங் இப்போ வந்தது 200 யூனிட்டு 4 ரூபா 50 பைசா 900 900 இவ்வளோ இருக்குது. இப்போ தான் 18th ஜனவரியில் எவ்வளோ இஷ்யூ பண்ணுறான் பாருங்கள். 18th ஜனவரியில் 200 யூனிட்டு. அப்போ 200 யூனிட்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டுனா 20 யூனிட் இஷ்யூ பண்ணோம். அப்புறம் 100 யூனிட் இஷ்யூ பண்ணோம். அப்புறம் எவ்வளோ தேவைப்படுது? 100. அதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா அப்புறம் இதில் ஒரு 70 யூனிட் அப்படின்னு பண்ணணும். இதில் ஒரு 70 யூனிட். அப்போ நீங்கள் இஷ்யூ பண்ணுறது என்ன வரணும்னா முதல்ல 20 யூனிட்டை இஷ்யூ பண்ணுங்கள். 20 யூனிட்டு 4 ரூபா ரேட்டு 80 ரூபா. இது கிளியர்.
அடுத்தது 100 யூனிட்டு 5 ரூபா ரேட்டுக்கு 500 ரூபா. இதுவும் கிளியர். இன்னும் எவ்வளோ தேவைப்படுது? 120 யூனிட். மொத்தம் 200 யூனிட் இஷ்யூ பண்ணுறோம். அப்போ நீங்கள் மீதி இன்னும் எவ்வளோ வேணும்? அப்போ மீதி வந்து ஃபஸ்ட்டு யூனிட் 20, அப்புறம் 120. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் இஷ்யூ பண்ணுறது ரேட்டு என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், 200 யூனிட்ஸ். அப்போ 80 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணோம். 80 யூனிட்ஸ் 50, 20, 120, இது 30 யூனிட்ஸ் போச்சுன்னா 20, இதில் 100, இதில் வந்து 200. அப்போ 20, 100. அப்போ இதில் வந்து 80 யூனிட்ஸ். 80 யூனிட்ஸ் 4 ரூபா 50 பைசா மாதிரி நீங்கள் இஷ்யூ பண்ணணும். 4 ரூபா 50 பைசா மாதிரி இஷ்யூ பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது? 80 யூனிட் இன்ட்டு 4 ரூபா 50 பைசா அப்படின்னா 360 ரூபா. சரி, 360. சரி, இது இருக்கட்டும். அப்போ மீதி இதில் எவ்வளோ இருக்கும்? இதில் ஆக்சுவலாக 200 சாரி 12th 150 யூனிட்ஸுங்க. சாரி சார், 150 யூனிட்ஸ். அதுதான் என்னடாப்பான்னு பார்க்குறேன். சரி, இங்கே பாருங்கள் 150 யூனிட்ஸ். அப்போனா நீங்கள் என்ன வரணும்னா 20, 100, அப்போ இன்னும் ஒரு 30 யூனிட்ஸ் மட்டும்தான் இதில் இஷ்யூ பண்ணணும். அப்போ 30 யூனிட்ஸ்னால் 4 ரூபா 50 பைசா. 4 ரூபா 50 பைசா அப்படின்னா 30 × 4.5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 ரூபா. சரி, அப்போ இந்த 200 யூனிட்ஸில் நம்ம எவ்வளோ இஷ்யூ பண்ணிட்டோம்? 30 யூனிட்ஸ். அப்போ மீதி எவ்வளோ க்ளோசிங்? இப்போ இதெல்லாமே இஷ்யூ பண்ணியாச்சு, இதுவும் இஷ்யூ பண்ணியாச்சு, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 30 இஷ்யூ பண்ணியாச்சு. அப்போ மீதி இன்னும் எவ்வளோ இருக்கும்? 170 யூனிட்ஸ் இருக்கும். என்ன ரேட்டுக்கு? 4 ரூபா 50 பைசாவுக்கு இருக்கும். அப்போ 170 யூனிட்ஸ் இன்ட்டு 4 ரூபா 50 பைசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 765 ரூபா தான் உங்களுக்கு இன்வென்ட்ரி காஸ்ட்டு, க்ளோசிங் ஸ்டாக்கு. அப்போ நீங்கள் இப்போ பார்க்கலாம் 765 என்ன எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இதில் பாருங்கள். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சரு. அதை நீங்கள் நோட் பண்ணிங்க. இந்த சம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் நல்லா பார்த்து கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஏற்கனவே சொன்னது தான், உங்களுக்கு டெலகிராம்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம், டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கிளாஸ் இதோட முடியுது. தேங்க்யூ.